அண்மை செய்தி. முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் நாளை முதல் தொடங்க உள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட வேலையின் ரகசியம் சொல்வார். இது வந்து உங்கள் ஒரு ரேஷன் கடைங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் மக்களுக்காக தியாகராஜ மகால் வட்டியோர் எல்லாமே வந்தாங்க. இப்போ இன்னும் நேரில் கொடுத்து வந்தாச்சு. 3 தடவை கொடுத்தாச்சு. இப்போ 3வது மனு கொடுத்தோம். அம்மா 74 வயசு. இவங்க எப்படி அழைவாங்க? தாராளமா நீங்க அங்க வந்து சொல்லலாங்க. இல்ல, மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பரிசீலனை செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. முடிஞ்சு போச்சு. 3 வரி வந்துருது. என்ன செய்ய முடியல? இல்ல, அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க. நீங்க நேர்ல இப்ப இந்த இதுக்கான அதிகாரிகள் துணை முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து இறந்த முடிவுங்களுக்கு மட்டும்தாங்க. இப்ப என்ன திரும்ப என்ன சொன்னாரு? இது மாதிரி அனைத்து மகளிர் இதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்க அங்க இருங்க, அவங்க எல்லாரும் அங்க வராங்க. கூட்டாது நீங்க இப்ப என்கிட்ட கேட்காதுனால இங்க சொல்லுன்னு சொன்னா எடுத்து இங்க சொல்றது இல்ல. இங்க சொல்றது இல்லப்பா. நான் இங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எங்களோட கருத்துக்களை போய் சொல்லுவோம். மனு இங்கே நான் வாங்கல, அங்கதாங்க வந்து கொடுக்கணும். அங்கதான் உங்களை பார்க்கணும் தானே நீங்க சொன்னீங்க. அதுதான் நாங்க இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க எல்லாரும் பண்ணணும், அங்க வரணும் வரணும் அதை விட்டுட்டே இருக்காங்க. பேசுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பிரத்யேகமா பணம் இல்ல, பணம் அளக்க கொள்ள எல்லாம் எவ்வளவோ பட்டாவுக்கு காத்தெல்லாம் கேட்கறாங்க. அம்மா உங்களுடன் உங்கள் ஊரில் இதை வாங்கறதுக்குதான். சரி, நீங்க அங்க வந்துருங்க. நம்ம கலெக்டரை போய் பார்த்துட்டு நம்மளுடைய கிரீவன்ஸ் கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லா அதிகாரியும் அங்க இருப்பாங்க. அவர் கேட்டார் பாருங்க, எனக்கு கூட மெசேஜ். அங்க அந்த அதிகாரியை கூப்பிடுவாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம்ல. மேம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இங்க நந்தவனம் ஒரு ஊர் இருக்கு மேடம், 14 வருஷமா லைட் இல்லை. ஸோ ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் இப்போ கால் பண்ணாங்க, நீங்க வெளியில இருந்தே அப்படியே வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை உள்ள போய் ப்ளீஸ் ஒரு தடவை உள்ள போய் கண்டிப்பா பார்க்கணும். 14 வருஷமா யூ cannot believe it that people are still living without light. Basically 22 கிலோமீட்டர். சரி, நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த மனு வந்து அவங்க கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. படிச்சிருக்காரு, உடனே கூப்பிடுவாங்க. அம்மா நீங்கள் இவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுங்க, நான் உடனே பதில் சொல்லுவேன். இப்போ நீங்கள் இதை கூப்பிட்டீங்கன்னா அந்த அதிகாரியை கூப்பிட்டு சரி நம்ம அங்கே பார்க்கலாம். நந்தவனம் போகலாம். அண்ணா கொடிங்கல் பாலத்துக்கு பார்த்தோம்னா அனுப்பிட்டாங்க. அடிச்சோ ஆஃபீஸில் பார்த்தா அங்கேருந்து பதிலே வரல. இப்படியே टाइगर का हुक्म। லைஃப் ரைட் டு லிபர்ட்டி, தெருவிளக்கு, பொது குடிநீர், நத்திங் எல்ஸ். இந்த நீட்டுக்குமா சார்? இன்னும் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் போயிட்டு லைன் மாதிரி வரும். போயிட்டு அப்படியே வந்துடலாம். போங்க சுப்பிரமணிய போ. 35 ஒண்ணுமே கேட்கல. 35 ஃபேமிலி இருக்காங்க. உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க? 35 குடும்பம் சொன்னீங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேரா? 150 பேர் இருப்பாங்க. அதை கேட்கறாங்க. ஆனா வாழ்றது மேடம், பணம் இருக்கவங்க வெளியில போயிட்டாங்க மேடம். காசு இருக்கவங்க, பணம் இருக்கவங்க போயிட்டாங்க. இவங்க உண்மையிலேயே ஏழை, வேற வழி இல்லை. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 100 நாள் வேலையை வச்சு அவங்க வாழ்றாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. கொட்டாய் போட்டு வந்துருவாங்க. இதே மாதிரி இன்னொரு இடம் அங்க இருக்கு மேம். இதே மாதிரி சேம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இதோட கேவலம், இதோட மோசம். அவங்களுக்கு இந்த நம்ம இந்த ஸ்கூலுக்கு அது எதுல வருது? அதுவும் அங்க இருந்து குடி இருந்தவங்க ஷிஃப்ட் ஆனவங்க தான் பாதி பேர். அவங்கள்ட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஹைகோர்ட் நீதிமன்றம் இளமலதி கொடுத்த ஆர்டர் இருக்கு.
கிட்ட கொடுங்க. நான் அசிஸ்டன்ட்மா. இந்த ஸ்கூல்ல ஒரு இந்த சீட்ல எல்லாம் வேனில் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. வேனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நடந்து எல்லாமே வேண்டாக இருக்கவங்க இப்படி நடந்து அந்த அவங்க போட்டுருக்காங்கல்ல, தண்ணி இருந்தாக்கா வெளியே நடந்து வரணும்னு போட்டுருக்காங்களே, அவங்களே போட்டு வச்சுட்டாங்களே. முன்னாடி நிப்பாட்டிக்குவாங்க. இட் இஸ் இல்லீகல். இட் இஸ் நாட் ட்ரெஸ்பாசிங், நாட் பர்மிஷன். இந்த இப்போ போதும்பா. இந்த அதிகாரி நான் என் ஸ்கூலுக்காக என்ன வேணா பேசுவேன். இதை போட்டு எடுப்போம். கிராஸ் பண்ணி வராங்கன்னு மட்டும் நம்ம அண்ணாண்டு நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? எங்க பேரண்ட் நிறுத்திட்டு கூட்டிட்டு வராங்க? கிராஸ் பண்ணி அப்படி போயிடுறாங்க. ஆனா இது பர்மிஷன் கிடையாது. இது இல்லீகல். இல்லை போடுறோம். திஸ் கால்ட் ட்ரெஸ்பாசிங். யூ கேன் நாட் கிராஸ் லைக் திஸ். நீங்க இப்படி கிராஸ் பண்ண கூடாது. நாங்க இல்ல, ஊருக்காரங்க அப்படி தான் கிராஸ் பண்றாங்க. பேரண்ட் நிறுத்திட்டு கூட்டிட்டு வராங்க. வண்டி நிக்கல மேடம். இப்படி போய் அப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படி போயிடுறாங்க. ஆனா இது பர்மிஷன் கிடையாது. இட் இஸ் இல்லீகல். இல்ல நோ திஸ் ட்ரெஸ்பாசிங், திஸ் கால்ட் ட்ரெஸ்பாசிங். யூ கேன் நாட் கிராஸ் லைக் திஸ். நீங்க இப்படி கிராஸ் பண்ண கூடாது. நாங்க இல்ல, ஊருக்காரங்க அப்படி தான் கிராஸ் பண்றாங்க. ஊருக்காரங்க டூ வீலர்லயே போறாங்க. இல்ல அது அவங்கள தான் சொல்லணும். அது புரிய முடியுது சார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஊருக்காரங்களும் அப்படிதான் போயிட்டு அந்த போட்டுருக்காங்கல்ல, தண்ணி இருந்தாக்கா வெளியே நடந்து வரணும்னு போட்டுருக்காங்களே, அவங்களே போட்டு வச்சுட்டாங்களே. முன்னாடி நிப்பாட்டிப்பாங்க. நாங்கள் இந்த டூவீலர் அந்த சைடு நிப்பாட்டிப்பாங்க. நடந்து நடந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. டூ வீலர்ஸ் வேனு, இந்த டூ வீலர்ஸ் வேன் இதெல்லாம் அந்த வழியில் வர்றாங்க. சம்டைம்ஸ் அந்த பக்கம் நிப்பாட்டிக்கும். அவங்களே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வந்து அதாவது தண்ணீர் அதிகமாக இருக்குன்னா சப்வே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க. கொஞ்சம் வர முடியாது. போக முடியாது. டூ வீலர் நிப்பாட்டிட்டு நடந்து வந்து கிராஸ் பண்ணி கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. டூ வீலர் காரு வேனில் வரவங்க இந்த வண்டியை மேக்ஸிமம் டூ வீலர்ஸே இது வழியே வரதில்லை. அவங்க என்ன நிப்பாட்டி வந்துருக்காங்க. சில பேர் சம்திங் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சுற்றி வர்றதுக்கு யோசிச்சுட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. மழை காலம் வந்தோன்னா அங்கே நிறுத்திட்டு போயிடுவாங்க. இல்லை, பொதுவாகவே ஜென்ரலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தண்ணி வந்தால் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த போர்டு வச்சுட்டு அந்த வழி விட்டு வச்சுருக்காங்க. இந்த வழியை ஜென்ரலாக நிறுத்திட்டு கூட்டிட்டு வராங்க. வண்டி நிற்கல மேடம். கிராஸ் பண்ணி இப்படி போய் அப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படி போயிடுறாங்க. ஆனா இது பர்மிஷன் கிடையாது. இட் இஸ் இல்லீகல். இல்லை நோ திஸ் ட்ரெஸ்பாசிங், திஸ் கால்ட் ட்ரெஸ்பாசிங். யூ கேன் நாட் கிராஸ் லைக் திஸ். நீங்க இப்படி கிராஸ் பண்ண கூடாது. நாங்க இல்ல, ஊருக்காரங்களும் அப்படி தான் கிராஸ் பண்றாங்க. ஊருக்காரங்க டூ வீலர்லயே போறாங்க. இல்ல அது அவங்கள தான் சொல்லணும். அது புரிய முடியுது சார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஊருக்காரங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் கொடுத்துட்டோம். நாங்கள் போட்டாங்க. அக்செப்ட் பண்ண முடியாது. நாங்கள் ரயில்வேக்கே கொடுத்துட்டோம். பட்ஜெட் ஒதுக்கி நாங்கள் போட்டு தான் தீர்வோம். ரயில்வேக்கே கொடுத்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஸ்கூல் பசங்க இவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, நீங்க நோட்டீஸ் கொடுத்து வரல. கொடுத்தோம். ரயில் சவுத் இந்தியன் ரயில்வே கொடுத்தா போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு வழி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், ஏதாவது ஒரு இல்லை பசங்க சஃபர் ஆகுறாங்களா இல்லையா? இல்லை சஃபர் ஆகலை. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி இப்படி கிராஸ் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. யூ ஆர் பிரின்சிபல் கம் அண்ட் மீட். வரல நீங்க இது வந்து உங்கள் ஒரு ரேஷன் கடைங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் மக்களுக்காக பெரும் தியாகராஜ மகால் டிஓர் எல்லாமே வந்தாங்க. இப்போ எல்லாம் நேரில் கொடுத்து வந்தாச்சு. 3 தடவை கொடுத்தாச்சு. இப்போ 3வது மனு கொடுத்து அம்மா 74 வயசு, இவங்க எப்படி அழைவாங்க? இல்லை தாராளமாக நீங்கள் அங்கே வந்து சொல்லலாங்க. இல்ல மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பரிசீலனை செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது.
ஏன்னா முடிஞ்சு போச்சு 3 வரி வந்துருது என்ன செய்ய முடியல இல்ல அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க நீங்க நேர்ல இப்ப இந்த இதுக்கான அதிகாரி துணை முதலமைச்சர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த முடிவுங்களுக்கு மட்டும்தாங்க இப்ப என்ன திரும்ப என்ன சொன்னாரு இது மாதிரி அனைத்து மகளிர் இதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க அவங்க அங்க இருங்க அவங்க எல்லாரும் அங்க வராங்க அது கூட்டாது நீங்க இப்ப என்கிட்ட கேட்காதுன்னா இங்க சொல்லுன்னு சொன்னா எடுத்து வந்தேன் இங்க சொல்றது இல்ல இங்க சொல்லுங்க தப்பா சொல்லுங்க இல்லப்பா நான் இங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எங்களோட கருத்துக்களை போய் சொல்லுவோம் மனு இங்கே நான் வாங்கல அங்கதாங்க வந்து கொடுக்கணும் மனு அங்கதான் உங்களை பார்க்க தானே நீங்க சொன்னீங்க வரப்படா அதுதான் நாங்க இப்போ ஒண்ணும் கிடையாது இப்ப இவங்க எல்லாரும் பண்ணுவோம்னா அங்க வரணும் கோரணும் அதை விட்டுட்டே இருக்காங்க வீவெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு வந்து நம்ம பிரத்யேகமா உங்களுக்கு பணம் இல்ல பணம் அளக்க கொள்ள எல்லாம் எவ்வளவோ பட்டாவுக்கு காத்தெல்லாம் கேட்கறாங்க அம்மா உங்களுடன் உங்கள் ஊரில் இதை வாங்குறதுக்குதான் நீங்க அங்க வந்துருங்க நம்ம கலெக்டரை போய் பார்த்துட்டு நம்மளுடைய கிரீவன்ஸ் கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லா அதிகாரியும் அங்க இருப்பாங்க அவர் கேட்டார் பாருங்க எனக்கு உடனே அங்க அந்த அதிகாரியை கூப்பிடுவாங்க அவங்ககிட்ட கேட்கலாம்ல மேம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இங்க நந்தவனம் ஒரு ஊர் இருக்கு மேம் 14 வருஷமா லைட் இல்லை ஸோ ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் இப்போ கால் பண்ணாங்க நீங்க வெளியில இருந்தே அப்படியே வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை உள்ள போய் ப்ளீஸ் ஒரு தடவை உள்ள போய் கண்டிப்பா பார்க்கணும் 14 வருஷமா யூ cannot believe it that people are still living without light பேசிக்கா 22 கிலோமீட்டர் சரி நம்ம அங்க மீட் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த மனு வந்து அவங்க கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க படிச்சிருக்காரு உடனே கூப்பிடுவாங்க அம்மா நீங்கள் இவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுங்க நான் உடனே பதில் சொல்லுவேன் இப்போ நீங்கள் இதை கூப்பிட்டீங்கன்னா அந்த அதிகாரியை கூப்பிட்டு சரி ஆமாம் அங்கே பார்க்கலாம் நந்தவனம் போகலாம் அண்ணா கொடிங்கல் பாலத்துக்கு பார்த்தோம்னா அனுப்பிட்டாங்க அடிச்சோ ஆஃபீஸில் பார்த்தா அங்கேருந்து பதிலே வரல இப்படியே சொல்கிறாங்க அதான் 14 வருஷமா இல்லாமல் இருக்கிறாங்க எங்களுக்கு கரண்ட்டும் போகும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் வீட்டுக்கு இல்லைன்னா கூட கரண்ட்டும் குடி தண்ணியையும் அங்கனங்கன்னு 2 போட்டு கொடுக்கணும் அது என்னன்ற அவங்கள தான் நியமிச்சிருக்காங்க இன்னும் எதுக்கு இந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு அங்கேயே வந்தாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் பேசவே முடியாது ரயில்வே டிபார்ட்மெண்ட் போய் பேசுவாங்க நீங்க பாத்துக்கங்க சார் நீங்க பாருங்க சார் யாரு தங்கராஜா நமக்கு வேலை இருக்கு அப்படியே வெட்டி பேசுவாங்க சிஓக்கு ரயில்வேக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் இருக்கு பாதைக்கு சிஓக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சாலை போக்குவரத்துக்கு சிஓக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நான் கேட்கிறேன் சும்மா கூட்டு வந்துருக்கா சீட் காமிச்சிருக்கீங்களா யாரு இப்ப அவங்களே இருக்கீங்க நீங்க அவரே இருக்கீங்க சார் நான் அவர்கிட்ட பேசிட்டு நீங்க பேசாதீங்க சார் நீங்க தயவு செய்து பேசாதீங்க ஸ்கூல் லிங்க்ல வர நீ பேசணும் ஸ்கூல் அவங்க பண்ணு நல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தாரு எட்டார் அவருக்கு கேட்பாங்க நீங்க பேச கூடாது அவங்க சார் பேசணும் சார் கேட்டனா உங்கள்ட்ட ஏதாவது கேட்டனா சார் நீ கோபப்படல அர்த்தமே கிடையாது சார் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அவர் இங்க ஓடிட்டு இருக்காரு டைம் வேஸ்ட் நம்ம வேலைய பார்க்க அவர் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்க வந்து சம்பந்தம் கோர்ட் சண்டைக்கு வர்றீங்க உங்களை நான் ஏதாவது கேட்டதுன்னா நீங்க கோவப்படுங்க நியாயம் நான் ஏத்துக்கிறேன் ஆக நமக்கு வேலை இருக்கு எங்களுக்கு இடத்துல சார் உங்களுக்கு பேசட்டும் சார் அதை நான் தப்பு சொல்ல வரல கரண்ட் கொடுக்குறதுக்கு சிஓக்கு என்ன சம்மந்தம் அவரை கேட்டுட்டு இருக்கேன் வந்துட்டு வந்தாங்க சும்மா சார் அந்த அம்மா பேச என்னன்னு தெரியும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் இந்த வேலை வேணாம் கரண்ட் கொடுத்தா கரண்ட் கொடுத்து பார்த்துட்டு போக வேண்டியதானே இது ஆகாத வேலை பார்க்க வேலையை பார்த்தா சும்மா இது வந்து எல்லா இடத்துலையும் போட்டோ பிடிச்சி ஒரு வேலையை வச்சுருக்கியா பாருங்க எவ்வளோ நாளைக்கு தான் கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்து சொல்ல முடியாது அவர் சார் La la re la la re la la காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு முழிக்காரா துரட்டி
போட்டு இழுக்கிறடா நீ திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பா ஆக்கி புட்டா நீ முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யான பசி நான் உனக்கு யான பசி சோழ பொறி நீ எனக்கு சோழ பொறி பாசத்தால என்ன நீயும் பதற வைக்கிற பத்திக்கிட்டு எரியும் என்ன பார்த்து நிக்கிற சிகர தண்ட பார்வையால குளிர வைக்கிற தூரம் நின்ன என் மனச மேய வைக்கிற நான் விளைஞ்சு நிக்கும் பொம்பள வெக்கம் கட்டி நிக்கிற உச்சி கொட்ட வைக்கிறிய வாடா நீ எச்சி ஊற வைக்கிற என் உடம்ப தைக்கிற எதுக்கு தள்ளி நிக்கிற வாடா நான் சாமத்துல முழிக்கிற சார பாம்பா நெளியிற என்ன செஞ்ச என்ன நீ கொஞ்சம் சொல்லிடா முரட்டு ஆசை எனக்கு தான் அதுவும் தெரியும் உனக்கு தான் என்ன செய்ய ஒன்ன திக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சி கொல்ல போறேன் ரூபாய் இல்லாமலே வெட்டி சாய்க்கிற வேலு கம்பு வார்த்தையால குத்தி கிழிக்கிற சூதனம்மா அங்க எங்க கிள்ளி வைக்கிற சூசகம்மா ஆசையெல்லாம் சொல்லி வைக்கிற நீ தொட்டு பேச சீக்கிரம் விட்டு போகும் ஏன் ஜோரம் வெட்டி கதை பேச வேணாம் வாடா நான் ஓல பாய விரிக்கிறேன் உனக்கு விருந்து வைக்கிறேன் முழுசா என்ன தின்னு புட்டு போடா நீ எதுக்கு தயங்கி நிக்கிற என்ன ஒதுக்கி வைக்கிற சும்மா முரண்டு பிடிக்கிற கட்டி எள்ளுடா முரட்டு திமிரு எனக்கு தான் அதுவும் தெரியும் உனக்கு தான் குத்தி வச்ச ஆசை பொங்கு தட போலையா பொத்துக்கிட்டு ஊத்த பொகுதட மழையா லலாயி லாய் ரே லாய் ரே லாய் லலாயி லாய் ரே லாய் ரே லலாயி லாய் ரே லாய் ரே லாய் லலாயி லாய் ரே லாய் ரே ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரேன் ராசாத்தி ஏன் உசுறு உசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபெயிலு முடிக்காம ஓட்டு நெறியிலு இனிமே நான் ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் ஆளு
தினம் கூவும் குயிலானேனா நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானேனா பாக்கெட்டில் ஓ ஹீரோ பேனா நானேனா மனசார உன்னோட ஃபேனா நானேனா கொஞ்சம்